வணக்கம் பெற்றோர்களே. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம். ஆன்லைன் ஆபத்துகளில் இருந்து, குறிப்பாக ஆபாச படங்கள் மாதிரி தவறான விஷயங்களிலிருந்து உங்கள் பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தோணலாம். ஆனா இப்பவே முன்னெச்சரிக்கையா இருந்தா அப்புறம் நிறைய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். முதல்ல இன்டர்நெட் பத்தி உங்க பிள்ளைங்க கிட்ட தயக்கம் இல்லாம பேசுங்க. இன்டர்நெட்ல நிறைய கேம்ஸ், சந்தோஷமா கத்துக்க விஷயங்கள் இருந்தாலும் சில ஆபத்தான விஷயங்களும் இருக்குன்னு சொல்லிக் கொடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா அல்லது ஏதாவது புரியலனா உங்ககிட்ட தயங்காம கேட்க சொல்லுங்க. அடுத்தது, அவங்க யூஸ் பண்ற ஃபோன், டேப்லெட், கம்ப்யூட்டர்ல பெற்றோரின் கட்டுப்பாடு செட் பண்ணுங்க. இதுல சில வெப்சைட் மற்றும் அப்ளிகேஷன் போக விடாம பிளாக் பண்ண ஆப்ஷன் இருக்கும். வேணும்னா வெளியிருந்து இன்னும் சில அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் அவங்கள சந்தேகப்பட்டு செய்யற வேலை இல்ல, பாதுகாப்பு தான் முக்கியம்னு புரிய வைங்க. பிள்ளைங்க யூஸ் பண்ற மாதிரி வெப்சைட், சர்ச் என்ஜின் யூஸ் பண்ண சொல்லுங்க. கிடில், யூடியூப் கிட்ஸ் மாதிரி வெப்சைட்ல பிள்ளைங்க பார்க்க வேண்டியது மட்டும்தான் இருக்கும். அவங்க என்ன பார்க்கறாங்கன்னு கவனிச்சுக்கிட்டே இருங்க. எப்பவும் பக்கத்திலேயே உட்கார்ந்து கண்காணிச்சுட்டே இருக்க வேண்டாம். அவங்க எந்த வெப்சைட் பார்த்தாங்க, எந்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு அப்பப்போ சரி பார்த்தா போதும். வீட்டில் எல்லாரும் இருக்கிற மாதிரி ஹால்லையோ பால்கனிலையோ ஃபோன், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண சொல்லுங்க. நம்ம பேரு, வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதெல்லாம் இன்டர்நெட்ல யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு பிள்ளைங்களுக்கு புரிய வைங்க. உங்க அனுமதி இல்லாம இதெல்லாம் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லி கொடுங்க. ஆன்லைன்ல நம்மள நல்லா பழகுற மாதிரி இருந்தாலும் எல்லாரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்லி புரிய வைங்க. கடைசியா ஒரு விஷயம், நீங்க எப்படி இருக்கீங்களோ அதையே தான் பிள்ளைங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்களே ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருந்தா பிள்ளைங்களும் அப்படித்தான் பண்ணுவாங்க. அதனால நீங்க ஃபோன் யூஸ் பண்ற நேரத்தை குறைச்சிக்கிட்டு நல்ல புத்தகம் படிக்கிறது, பாட்டு கேட்கறது மாதிரி நல்ல விஷயங்களை செய்யுங்க. நீங்க சொல்றதை விட நீங்க என்ன செய்யறீங்களோ அதை தான் பிள்ளைங்க கத்துக்குவாங்க. சரி, இன்னைக்கு இந்த வீடியோல பிள்ளைங்களை ஆன்லைன்ல எப்படி பாதுகாப்பா வைக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் பாதுகாப்பா இருங்க. உங்க பிள்ளைங்களையும் பாதுகாப்பா வைத்துக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.